நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நகர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார் அரசியல்? எனக்கு அரசியலை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். அவர் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் தளபதி. அப்படி இருந்தும் வந்து அவர் வந்து அவ்வளோ பணத்தை விட்டுட்டு எல்லாருக்கும் வந்து ஈஸி. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணார்னா ஒரு கெஸ்ட் அவர் படத்துக்கு வந்தார்னா அவர் படம் ப்ரமோஷனுக்கு கெஸ்ட்டாக வரப்போறாரு. அவர் பேசினா கேட்கறதுக்கு எத்தனோ லட்சம் மக்கள் இருக்காங்க. ஜாலியாக வந்து பேசிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு அவர் போகலாம். அப்படி பார்த்துட்டு இதே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடி இருக்கும், நிறைய கோடி தர போகிறாங்க அவர் படம் பண்ணால். அப்படிலாம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய வெயிலில் பிரச்சாரம் பண்ணணும், இறங்கி பண்ணணும், மக்களை சந்திக்கணும், தொகுதி அது இது பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சும் ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கும் போது அவர் அரசியல் வராருன்னா அது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவர் ஜெயிக்கிறார் தோக்குறாருன்றதுலாம் நம்ம செகண்ட் தான். ஆனால் அந்த அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அரசியலில் வந்து அவர் கலந்துக்கிறாருல மக்கள் செய்யணும்னா உண்மையாக ஒரு மக்களுக்கு எப்படி அவர் மனசு நமக்கு எப்படி தெரியும்? அவர் உண்மையாக மக்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இவ்வளோ பணத்தை விட்டு ஒருத்தர் வராருன்னும் போது இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசைலாம் இருக்காது. அவர் ப்ரெஷர் இல்லாமல் அவர் நடிப்பு அதுவே கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி அவர் மார்க்கெட் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது அவர் தான் பீக்கில் இருக்காரு. இன்னைக்கு தளபதி அப்படின்றோம் அந்த பீக்கில் இருக்கும்போது அவர் ஜாலியாக அதே பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதை தாண்டி இறங்கி வர்றாருன்னா உண்மையாக மக்கள் நல்லது செய்தா இருக்கும். எங்கே யார் என்னதான் பண்ணாலுமே ஒருத்தன் அரசியல் வந்து அவன் ஜெயிக்கணும் தலையெழுத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சாவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நடிகர்கள் பொதுவாக சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், பாலா இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரிசை உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுடைய ஏர்ன் பண்ண மணியில உதவி செய்யறதை எப்படி பாக்குறீங்க? பாலா என்னோட தம்பி தான். அவன் என் கூட தான் இருக்கான். ஒரு சின்ன வயசில் வந்து கலக்க போகுது. நான் வந்து என்னோட தீவிர ஃபேன் அவர். அப்போது ஒரு நாள் காரைக்காலேருந்து என் கூட வந்தான். அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் என் கூட தான் இருக்கா தம்பி. ஸோ அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றது எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் இதுக்காக பண்ணுறாங்க அதுக்காக பண்ணுறாங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்கிறேன். என்னென்னா வந்துட்டு பண்ண முடியலன்னா நம்ம விட்டுறணும், பண்ணுறவங்களை போட்டு இது பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இவங்க விளம்பரத்துக்கு பண்ணுறாங்க, அவங்க விளம்பரத்துக்கு பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்றே என்ன சொல்கிறேன்னா, சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனாக இருக்கட்டும், விளம்பரத்துக்காக கூட அவங்க பாக்கெட்டில் இருந்து ஒரு 50,000 எடுத்து கொடுக்கட்டுமே, நல்லது தானே. உங்களுக்கு என்ன அது விளம்பரம் சொல்லிட்டு வந்தால் தான் அந்த அது காசு இல்லையா? எப்படி இருந்தாலும் காசு தான். ஒருத்தர் விளம்பரம் இல்லை சொல்ல வந்தால் காசு தான், விளம்பரம் சொல்லிட்டு காசு தான். ஆனால் ஏதோ ஒரு நல்லது செய்யணும்ல, அதில் கூட வந்து ஒரு இது விளம்பரத்துக்காக பண்ணுறான் அப்படிலாம் கிடையாது. ஏதோ சரி நான் என்ன சொல்கிறேன், நம்ம நாட்டு நல்லது செய்யட்டும், நல்லது செய்யலன்னு சொல்ல வரல. நம்ம யாராக இருந்தாலும் ஒரு நாட்டு நல்லது செய்யட்டும், அவன் விளம்பரத்துக்காக பண்ணாலண்ணா எது பண்ணா ஆக மட்டும் செலவு தானே. எது பண்ணாலுமே காசு கரையை தான் போகுது. அது வந்து அவன் பாக்கெட்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை எங்கே அவன் வச்சிருந்தா சரி, அவன் சொத்தாக இருந்தாலும் சரி, ஆனால் ஏதோ ஒரு காசு தான். அந்த காசு கொடுக்க தானே இங்கே யாரும் வரமாட்டாங்க. அதை பண்ணட்டுமே. இப்படி பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து விளம்பரத்துக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ இன்னொருத்த பண்ண வரவங்க கூட என்னடா இந்த மக்கள் என்னதான் பண்ணாரோ கடைசியில் விளம்பரம்ன்றாங்க, அது பண்ணாமல் விட்டுலாம்டா சொல்லிட்டு வரக்கூடியதே பண்ணுவோம். இப்படிதான் நம்ம வரக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் எது வந்தாலும் அதை ஏற்றுங்க. அதுதான் ரொம்ப கரெக்டான விஷயன்ற. அவங்கள ஆதரவிங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவ்வளோதான்.